முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய குருதி வாரிசு, அரசியல் வாரிசு என்றாலும் கூட அவருடைய அணுகுமுறைகளில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு சாயல் இருப்பதாக நான் அவ்வப்போது கண்டிருக்கிறேன். அதில் குறிப்பாக அதிகாரிகளை முழுமையாக நம்பி ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவது, இது ஜெயலலிதா அம்மையாரிடம் இருந்த ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறை. ஒரு நல்ல அதிகாரிகளை தேர்வு செய்வது அல்லது அதிகாரிகள் சொல்லுவதை மட்டுமே முதன்மையாக எடுத்துக்கொள்வது என்கிற ஒரு அணுகுமுறை. கலைஞரிடத்திலே எல்லோரிடத்திலும் கருத்துக்களை கேட்டாலும் கூட நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அவர் தானாகவே முடிவெடுத்து சில வேலைகளை செய்வார். ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்தவரையில் என்னுடைய அனுபவத்தில் எந்த அதிகாரியை அவர் நம்புகிறாரோ அந்த அதிகாரி சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு போக்கு உண்டு. இன்றைக்கு ஆட்சி நிர்வாகத்தில் முதல்வர் அவர்கள் பின்பற்றுகிறார் என்றுதான் நானும் நம்புகிறேன். அது நல்லதா? அதிகாரிகள் மட்டத்தில் ஆட்சியை, அதாவது ஒரு நல்லதா கெட்டதா என்பதை விட ஒரு பியூரோக்ரசி மீது பொலிட்டிஷியன்ஸ் நம்பிக்கை வைப்பது இயல்பானது. ஏனென்றால் எல்லா முடிவுகளையும் எடுக்கிற கடைசி இடம் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அதை தீர்மானிக்கிற இடத்தில், கலந்தாய்வு செய்கிற இடத்தில், கருத்துக்களை சொல்லுகிற இடத்தில், செயல் திட்டத்தை வரையறுக்கிற இடங்களில் அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள். சத்துணவு போடணும் அப்படின்னு எம்ஜிஆர் விரும்புகிறார், அது அவருடைய முடிவு. ஆனால் அந்த சத்துணவு திட்டத்தை எப்படி வடிவமைப்பது, அதற்கான அனைத்து செயல் திட்டங்களையும் வரையறுப்பது அதிகாரிகள் தான். பெண்கள் பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்பது முதல்வருடைய விருப்பம். அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, அந்த செயல் திட்டங்களை எப்படி வரையறுப்பது அதிகாரிகள் தான். ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் விரும்புவது உண்டு. முதல்வர் அரசியல்வாதியாக விரும்புகிறார். ஆணவ கொலையை தடுக்க வேண்டும், அப்படி ஒரு சட்டம் வேண்டும். அந்த சட்டத்தை எம்எல்ஏக்களால் உருவாக்க முடியாது, முதலமைச்சரால் உருவாக்க முடியாது. அந்த சட்டத்தை வடிவமைக்கிற, வரையறுக்கிற, அனைத்தையும் எழுதி முடிக்கிற இடத்தில் அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள். ஆகவே அதிகார வர்க்க துணை இல்லாமல் ஆட்சி நிர்வாகத்தை நடத்த முடியாது. அதிகார வர்க்க, அதனால் அதிகாரிகளை நம்புவது இயல்பானது. இல்ல, நம்புவது என்பது வேறு, முடிவெடுப்பதில் முன்னுரிமை கொடுப்பது என்பது வேறு. இப்ப கலைஞர் ஆட்சிக்கும் ஜெயலலிதா ஆட்சிக்குமான அடிப்படை வேறுபாடாக உங்களை போன்ற அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளும் இப்ப எங்களை போன்ற பத்திரிகையாளர்களும் பக்கசார்பில்லாத அரசியல் விமர்சகர்களும் வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்பது, அது குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம், கருத்தாகவும் இருக்கலாம். கலைஞர் அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி, 5 ஆண்டுகள் கழித்து மக்களிடம் வாக்குகளை கேட்கப் போவது அரசியல்வாதிகள் தான், அதிகாரிகள் கிடையாது. ஆகவே கலைஞருடைய ஆட்சி என்பது பொதுவாக பொழுது ஒரு அரசியல்வாதியின் ஆட்சி, நிர்வாகம் என்பது. ஜெயலலிதா அம்மையாரின் ஆட்சி என்பது அதிகாரிகளின் ஆட்சி என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது அதிகாரிகளின் ஆட்சி எனும் பொழுது அதிகார வர்க்கத்தால் வழிநடத்தப்படுகிற, அதிகாரிகளால் வழிநடத்தப்படுகிற அரசியல் ஆளுமைகளை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு நிர்வாகம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இந்த நடைமுறை என்பது ஆக்சுவலா உங்களுக்கு பிராக்டிகலா பார்க்கும்போது அது சரியா வருமா? அதுதான் நான் அடிக்கடி சுட்டி காட்டுவதும் கூட, மேடைகளில் பேசும்போது கூட, காவல்துறை அதிகாரிகளின் அணுகுமுறைகள் இவ்வாறு இருக்கிறது என்று நான் அழுத்தம் கொடுத்து பேசுவதற்கு அதுதான் காரணம். பொறுப்பு முதலமைச்சர் தான் அல்லது தொடர்புடைய துறை அமைச்சர்கள் தான். ஆனாலும் கூட அதிகார வர்க்கத்திற்கென்று சில அணுகுமுறைகள் இருக்கிறது, அவர்களுக்கான அதிகாரம் இருக்கிறது. அதை அவர்கள் சில நேரங்களில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கூட பயன்படுத்துகிறார்கள். அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரியான சூழலில் கலைஞரை போல் விழிப்பாக இருந்து அதிகாரிகள் சொல்லும் அனைத்தையும் 100 விழுக்காடு உண்மை என்று நம்பாமல் சுயமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் நான் இரண்டையும் பிரித்து சில நேரங்களில் பேசுவதுண்டு. முதல்வரை பொறுத்தவரையில் கலைஞரை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் கூட இந்த ஆட்சி நிர்வாக முறையில் முழுமையாக அதிகாரிகளை சார்ந்து செயல்படக்கூடாது என்பது என்னுடைய விளைவு. அதை பல நேரங்களில் சுட்டிக்காட்டி, இது உங்களுடைய விளைவு. ஆனால் நடைமுறையில் அது என்னவாக இருக்கிறது? இன்றைக்கும் பொதுவான ஒரு கருத்து ஒரு பியூரோக்ரசியாகத்தான் இருக்கிறது என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அதுதான் மேலோங்கி இருப்பதாக தெரியும்.